ஹலோ! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெறும் ரச சாதம் தான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். எல்லாருமே செய்ய முடியும். கடாய் வச்சுட்டு, அதில வந்து தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்தி நல்லா தண்ணி பாயில் ஆகட்டும். கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம் இன்னைக்கு நம்ம ரசம். நல்லா பாயில்ட் ஆகட்டும். பாயில்ட் ஆகுற கேப்பில என்ன பண்ணுங்க, நீங்க வந்து தக்காளியும், புளியும் நல்லா கழுவி வச்சுக்கோங்க. தக்காளியை நல்லா கழுவிட்டு புளியும் நல்லா கழுவணும். ஏன்னா 2 தடவை கழுவணும் புளி. இந்த டைமில் வந்து ரொம்ப டஸ்ட்டு நிறைய இருக்கும் புளியில். அதனால் வந்து நீங்கள் 2, 3 தடவை கழுவி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. கழுவி வச்சுக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம நல்லா கழுவிக்கோங்க. புளியை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி பாயில்டான தண்ணி என்ன பண்ணுங்கள், எடுத்து இந்த நம்ம வச்சுருக்கோம்ல புளியும் தக்காளியில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண பின்னாடி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வடகம், பூண்டு, அப்புறம் ரெட் சில்லி போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வந்து ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெட் சில்லி போடணும். ஓகேங்களா? போட்டுட்டு அப்புறம் அந்த டொமேட்டோ தண்ணி ஃபஸ்ட்டு டொமேட்டோ ரொம்ப சூடாச்சு, தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து டொமேட்டோவை வந்து ஒவ்வொன்றா எடுத்து தனியாக வச்சுடுங்க. தனியாக வச்ச பின்னாடி இந்த டொமேட்டோ தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சாச்சா? இப்போது அந்த தண்ணியை எடுத்து நம்ம வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அது வந்து சிம்லே வைங்க. சிம்மில் வச்சா தான் வந்து நம்ம புளி கரைக்கலாம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அது வரையும் அது சிம்மில் தான் இருக்கணும். ஏன்னா அந்த புளி கொதிச்சிச்சுன்னா அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். 2 தடவை புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு என்ன பண்ணுவோம், டொமேட்டோவை நல்லா மசிக்கணும். கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் மசிங்க. ஏன்னா நல்லா மசித்தா தான் டொமேட்டோவோட ஃப்ளேவர் வந்து அதில் நல்லா இறங்கும். அப்போ வந்து ரசத்தோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அந்த தோலெல்லாம் கூட ரிமூவ் பண்ணிடலாம். சில பேர் அதை போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால் நம்ம டொமேட்டோ பியூரியை பண்ணி வச்சுடுங்க. இந்த டொமேட்டோ பியூரி என்ன பண்ணுறீங்க, இப்போ எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கொதி வரத்துக்கு ட்ரை பண்ணுற இதில் வந்து மஞ்சளும் சால்ட்டும் போட்டு வைங்க. போட்டு வச்ச பின்னாடி ரசப்பொடி அது வந்து என்னென்னா, நம்ம மிளகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் நம்ம வீட்டில் அரைச்சி தருவாங்க. நம்மளும் காய வச்சு அரைக்கலாம். அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதி வரணும் ரசம் கொதி வந்தோடனே டொமேட்டோ பியூரியை அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த பின்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா கொதிக்க வரணும். ஒரு கொதி வந்தால் போதும். 2, 3 தடவை கொதிக்க வச்சிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே மாறிடும். அதனால் ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்துருச்சா, இப்போ என்ன பண்ணுறீங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதை வந்து இறக்கிடுங்க. ஓகே, இதை போட்டுட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தான் மெயின் இன்ஃபர்மேஷன். ரசத்தை வந்து நெய் போட்டு இதில் இருக்க ரசத்தை ஊற்றிடுங்க. ஹாட் பேக்கில் வச்சுக்கோங்க. அப்போ ரசம் சாப்பிடும்போது இன்னும் நல்லா சூடாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம ரசம் ரெடி.